அதுக்கெல்லாம் விடுவாரியான்னு சுகமாக வாங்கி மகாராஜா வணக்கம் 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 என்னடா மச்சான் கேட்டான் மகாராஜா மேலே பிடிக்கிறாரு யாரு தம்பி யாருக்கு பிடிப்பது போட்டு அடிச்சா இல்லையா அவன் ஓட்டு விட்டு பின்னாடி அடங்கி போயிடுவான் மதிப்பிற்குரிய ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் இன்று வகையில் சேர்ந்தவர்களுக்கும் இன்று அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். அவன் சாட்டி இப்பதாங்க ஓத சூப்பரா இருக்குது அவனுக்கு குண்டு பையன் உனக்கு எனக்கு அப்படி அல்ல ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயசேன மன்னன் ஜெயசேன மன்னன் ஜெயசேன மன்னன் ஜெயசேன மன்னன் ஜெயமாலினி 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 ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம் ஜெயசேன மகன் ஜெயசேன மன்னன் ஜெயமாலினி ஜெயமாலினி அப்ப ஜெய 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 ஆடு பொறுத்த நகர பொறுத்த வீடு பொறுத்த ஆம்பளை பொறுத்த பேர் பொருத்தம் அவர்கள் இருவருக்கும் யார் யாருக்கு ஜெயசேன மன்னனுக்கும் ஜெயமாலினி இருவருக்கும் ஏற்பட்டுள்ளதாய் பிறந்த பெயர் சாந்தாசி புரியுது ஜெயசேன மன்னனுக்கு ஜெயமாலனுக்கு சாந்தாசீலன் எந்த குருவாரம் பாலிம பருவம் இளமை பருவம் 24 வயது என்ன பெற்ற என் தாய் தகப்பன் என்ன என்ன பத்த தாய் தகப்பன் அப்புறம் தலை போறாரு எனக்கு எனக்கு வயது வயசு இளமை பருவம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கலை 64 அப்படி தேர்ச்சி பெற்று சுமார சகல வித்தையை கற்று தேர்ச்சி பெற்றிருக்க என்னை பெற்ற என்னடா எல்லாத்தையும் தேர்ச்சி பெற்ற நேரத்தில் என்னை பெற்ற தாய்
பெற்ற ஒப்பன் சொன்ன உடனே தலையை கீழே போறேன். என்ன மகாராஜா? என்ன பெற்ற எங்க அப்பா, உங்க அப்பா, எங்க அம்மா இருவரும் தன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அப்படி என்று உனக்கு என்னங்க உனக்கு தாய் தகப்பன் மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையை அப்படி என்று எனக்கு என்ன செய்து வச்சாங்க உனக்கு யாரும் அந்த புட்ரஸ கூட்டி விடுது. அங்க என்னதான் பண்ணிருப்பாங்க அந்த தேடியல் பத்த மகா எதுக்கு கூத்த இருப்பாங்க வராங்க வாங்கி கேட்டாங்களா எங்க அப்பா அம்மா மகனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று எனக்கு என்ன பண்ணாங்க? எனக்கு கல்யாணம். ஒரு தாய் தகப்ப பிள்ளைய வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்காம காரியமா பண்ணுவாங்க. உலகத்துல அவங்க கல்யாணம் பண்ணணும்னு அது காலேஜ் போன அங்க போய் சைட் அடிக்குது. அங்க கல்யாணம் பண்ண அப்பா அம்மா கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஊரை விட்டு திருப்பூர் ஓடி போறோம், பெங்களூர் ஓடி போறோம். என்ன பண்றான் நான் சொல்றா பூபதி பொறுக்க போறோம். ஏன்னா ஒரு கல்யாணம் வச்சு பண்ணி வச்சதால அம்மா கசப்பா இருக்குது. அப்படி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த பொண்ணு அவ பேரு கல்யாணம் தாலி கட்ட கொண்டாடி பேரு அவ பேரு அந்த கல்யாணம் செய்து வைத்தார்கள் எங்க அப்பா அம்மா. அவ பேரு அந்த கல்யாண பொண்ணு தம்பி இந்த கோயில ஏற்றி வைப்பாங்களா என்னப்பா? கல்புரம். அது என்ன அவள் பெயர் பொண்டாட்டி பேரு கற்பகவல்லின்னு சொன்னதாடா. இவர் இந்த மாதிரி அடிக்கிறார், இந்த மாதிரி வாங்கி அடிக்கிறார். அந்த கால சனின என் காலில் கட்டினாங்கடா. எல்லாரும் கைத்தில் தானே கட்டுவாங்க. நான் கழுத்துல தாலி கட்டினேன். அவ என் காலை பிடிச்சிக்கிட்டான். அந்த சனியா என்னடா தாலி கட்ட பொண்டாட்டியோட அம்மா மாதிரி நான் எரிச்சலாகுது. அந்த பேரா சனியா சனியா அந்த கால சனியா சனியா அந்த ஜென்ம சனியா ஐயா அத தாலி கட்ட மாதிரி மடா சத்தி மகாராஜா தாலி கட்டிக்கின்னு தாலி கட்டிட்டு இப்படி நிமிந்து பார்த்தா ஐயோ வந்து ஆம்பளை ஏறமாவா அங்க போய் பொண்டாட்டி போறோம். யாரும் ஒண்ணு இல்ல தாலி கட்டிக்கின்னு நிமிந்து பார்த்தமா பரதநாட்டியம் சங்கீத வாத்தியம் மயிலாட்டம் 32 மேல வாதிச்சோம். நாட்டுக்கு பேர் வச்சு மகனுக்கு கல்யாணம் சொல்றவங்க மயிலாட்டம் கரகாட்டம் நாட்டியம் சங்கீத வாத்தியம் 32 மேளங்கள் அங்க தாம் தாம்னு மயிலாட்டம் ஒயிலாட்டம் கரகாட்டம். ஆமாங்க. வேற என்ன வாட்டி சொன்ன? ஆமாங்க. கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் பரதநாட்டியம் முன்னாலே நடக்கின்றது. அந்த பரதநாட்டியத்தில் தம்பி இந்த ஜெயம்மா புரிக்காது அது ஐயா என்னடா அது என்ன வளர்றாரு? யார் வளர்றா? ஒண்ணுமே புரியல. இந்த ஜெயமாபுரி பட்டணம் சந்தன கோபுர வீதி அந்த சந்தன கோபுர வீதி 64 நம்பர் வீடு 64 நம்பர் வீடு சுப்புதாசி மகள் மஞ்சுளா. மாமா என் பட்டு தங்கம் மாமா மன்மதராசா உன் தண்ணி எனக்கு என் காய் உனக்கு நானும் அது ஆமா சேனையார் மாதிரி வந்து யாரா நீடா குடும்பம் அந்த கம்யூனிட்டி
தம்பி ஓ மஞ்சுளா வந்துடா தேவா ஆ. மஞ்சு மஞ்சு. தேவா ஆ. தேவா தேவா. மஞ்சு மஞ்சு யாரவா ஐயா குச்சி மஞ்சுளா ஆஹா அவள் பரதநாட்டியம் போங்க செய்தாங்க செய்தாள். ஆ. அந்த நாட்டியத்தை கண்டு கண்டு. அந்தவளை வரவங்க வரவேற்று. என் கையில இருக்கிற வைர மோதிரம் போதும் போதும் அந்த மோதிரத்தை அவ கையில அப்படி போட்டேன் போட்ட நான் போட்டதும் என் மஞ்சுளா ஆ. என் கையை பிடிச்சி கிள்ளிட்டா காதல் கிள்ளி காதல் பண்ணிக்கிறான் ஐயா அப்படி கிள்ளி விடுங்க. இந்த கால சனியா யாரு இந்த கருப்பு வாயில. கற்பு வழியே அந்த பிச்சை கையில பிடிச்சா பிடிச்சு. சும்மா கதை கதை ஏங்க தடுக்கிறீங்க 5 நிமிஷம் லேட் பண்ணிட்டீங்க ஓ அப்படி ஏத்து கடாச்சு கடாச்சு. என் தேவா தேவா. என் நண்பனா. ஆ. அவன் வீட்டுக்கு எப்படி? அப்பவே எப்படி? எப்படி போன டேய் 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 இந்த கால மாடு பசுமாடு தேடி நிக்குது கண்ணே மஞ்சுளா இப்படி 3 வருஷமா வணக்கம்பா வந்த பேசுற இதுல கும்மன் இருக்கு என்னடா ஏன்டா ஏன்டா கைய பார்த்து கைய முறுக்குற காலை முறுக்குற என்னடா ஐயோ இல்லையம்மா உன்னை பார்த்தோன்னே ஒரு விதமாயிடுச்சு விதமா ஆவா கூடாது ஐயா மரியாதை பேசி பெண்களை பார்த்து என்னடா உனக்கு மரியாதை கொடுக்குற என்ன வேலை பண்ணவும் பட்டு நின்றுடும் சரியப்பா என்னடா என்ன என்னடா சம்பக்கா யாரும் இல்ல வெட்ட சொல்ல தேவை இல்ல வெட்ட தேவந்த பொம்பல உனக்கு அதாடி சிங்காமல சம்பக்கா யாரும் இல்ல வெட்ட சொல்ல தேவை இல்ல வெட்ட தேவந்த பொம்பல உனக்கு அதாடி அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே ஆயத்துக்கு எட்டாத கயிறு அது போனவரே எங்கள் ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே எங்கள் ஆயத்துக்கு எட்டாத கயிறு ஆயத்துக்கு எட்டாத கயிறு அவரே இவரே அது போனவரே நியாயத்துக்கு எட்டாது உன் கயிறு அப்படி அல்ல இப்போ ஏன்னா ஏனோ போயிட்டா வந்து சொல்லவே அதுல போயிட்டாங்க பெரிய ஆயமான ஒரு கிணத்துல மாட்டிட்டேன் கவுரு எட்டல கவுரு வந்து சாய்ந்து விடாத 3 நாள் அவர் திருப்பூர்ல விட்டு வந்துட்டா கவுரு
பூபதி வாங்க வணக்கம் வணக்கம் ஆண்டி வரும். வணக்கம் ஆழ்வு தரும் வாழ்வு தரும். வணக்கம் தனக்கு அழகு அழகு. சபையை பார்த்தால் எப்படி விளக்கம் லட்சுமி கடவுள் லட்சுமி ராஜ்யம் முன்னே சபையை பார்த்தார் மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணவர் வந்திருக்கிறார்கள் அனைவருடைய பாதத்திற்கும் இந்த அம்மனுடைய பாதத்திற்கும் இந்த நாடக பேராசிரியருடைய பாதத்திற்கும் நாடக அன்பு அனைவருக்கும் தங்களுக்கும் அடியேன் 1 கோடி வணக்கம் 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 விளக்கம் விபரீதம் இல்ல. உனக்கு தெரியாதா தெரியாது. நான் வந்தேன் மஞ்சுளா தாசி மாதே மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி அவனா தேடி ஆமா. ஏய் இது தேவடா தாசி தாசி என்று சொன்னார் ஏய் இது ஜெயமாபுரி பட்டணம் ஜெயமாபுரி பட்டணம். ஜெயமாபுரி பட்டணத்திலே தம்பி சந்தன சந்தன கோபுர வீதி சந்தன கோபுர வீதியிலே 64 நம்பர் வீடு அறுபத்தாறு வீடு. குப்புதாசி மகள் சுப்புதாசி மகள். சுப்புதாசி மகள் மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி மஞ்சுளா தாசி உனக்கு என்ன வேலை? ஏய் தாசின்னு சொன்னா காசி பறிக்கக்கூடிய தாசி ஓஹோ. காசி காசு கொடுத்தா காசுதான் எனக்கு தேவை காசு கொடுத்தா காசு கொடுத்தா அப்படியே படுத்துக்கு வந்து. ஏய், என்ன ஒரு 500 கூட இல்ல. கையில காசு தம்பி கையில காசு உனக்கு கொடுங்க நான் ஓசு. ஏய், தம்பி ஆனா நான் எப்பேர் ஆளு உனக்கு தெரியாது சொல்லு. கண்ணை காட்டி காசு வாங்கும் கண்ணை காட்டி காசு வாங்கக்கூடிய தாசி 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 ஏய் உன்னை போல ஆடவனை பார்த்தால் என் கண்ணால் 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 சிமிட்டி கண்ணை சிமிட்டி அப்படியே என் சனத்தால் விரட்டி அப்படியே ஆசை கைக்கு எடுத்து வாய் எடுன்றாரு. ஒன்ஸ் மோர். ஏய் ஒன்ஸ் மோர் காட்டு. கண்ணை காட்டி என் சனத்தால் விரட்டி உன்னை போல ஆடவரை அப்படியே மழைக்கிற வேலை தான் எடுத்து அப்படி திரும்ப அந்த பக்கம் வயசானது ஆனா தம்பி டேய் எங்கம்மா வளர்த்தேன் நான் தாசி குலத்தில் வளர்ந்தவள் தாசி குலத்தில் வளர்ந்து கேட்டாதான். ஆனா டேய் ஒரு நாளைக்கு ஒருத்தனோடு படுக்கிறவ இந்த தாசி காசு இருந்தா போதும் உன்கிட்ட காசு இருக்கா வரையா காசு இருந்தாவா எங்க பாக்கட்டும் ஒரு 500 தான் போயிட்டு தம்பி அவர்ல அவர் வரமாட்டாரா ஏன்டா அவரு குடும்பத்துக்கு ஏன்டா அவரை பார்த்து அப்படி ஒண்ணு இருந்தா அங்க வாங்கிட்டு வந்துருவாரு குடுக்கணும் பண்றாரு. ஆமா ஆமா கண்டிப்பா அப்படி இருந்தாலும் அவரு இருந்தாலும் இப்படி 3 வருஷ காலமா இந்த தாசி தொழிலே கிடையாது. பின்னால செய்யறா நான் ஒருத்தனோடு ஒரே ஆளோட 3 வருஷமா இருக்கிறேன். கூட மாத்திரியாங்களா? அந்த ஆளை நான் எப்படி பிடிச்சேன்னு தெரியுமா? ஏண்டா இதோ ஜெயமாபுரி பட்டணம் ஜெயசேன மன்னன் அவருடைய மகன் சாந்த சீலன் அவர் கல்யாணம். அந்த கல்யாண மேடையில நான் போய் பரதநாட்டியம் செய்தேன். பரதநாட்டியம் ஆடினேன். அப்போ என் ஆட்டத்தை பார்த்து எனக்கு பரிசு அளித்தார் அந்த சாந்த சீலன். எப்படி எது கொடுத்தா கொடுத்தா தெரியுமா எனக்கு? அவர் கையில போட்டுட்டார் பாரு விரல்ல மோதிரம். ராஜ முத்திர மோதிரம். அதை கைட்டு என் விரல்ல போட்டு விட்டாரா தம்பி. ஆனா அவர் என் விரல்ல அந்த மோதிரத்தை போடும் போது பூபதி டைட்டா போச்சுடா.
போக போக தான் லூசா போவோம். போட போட என்ன போட எடுக்க போட எடுக்க போ முத போடும்போது தொப்புல ஏய் ஆனா தம்பி அன்னைக்கு அப்படி மோதிரம் போடும்போது அப்படியே அப்படி ஒரு கண்ணடிச்சு அவரு கைய பிடிச்சு நீ கிளியா கால் பண்ணிக்கிறியா லிப்ஸ் கொஞ்சம் தொடுத்துக்கியா போட பள்ளி மூடா பள்ளி தெரிஞ்சு போறா ஆனா இருந்தாலும் அன்று அவர் கைய போடும்போது கையை பிடிச்சி கிள்ளிட்டேன் மோதிரம் போடும்போது. ஆனா என் வீட்டுக்கே நான் போறேனா தம்பி, அந்த ஆளு எனக்கு முன்னாடி என் வீட்டுல காத்துட்டு இருக்காரு. நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டாரு. ஆமா, இனிமே உன் கூட தான் நான் இருப்பேன், எப்படி நீ என்ன கேக்குற கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஆளு மாட்டினா நான் விடுவேன் சும்மா? அதானே ஆனா 3 வருஷ காலமா நான் அந்த ஆளோட தான் ஒரு ஆளோட இருக்கேன். இன்னைக்கு எங்க இருக்காரு தெரியல அம்மா. அம்மா ஐயோ, அந்த காலம் அடுப்பு பசு மாடு தேடி இருக்குது. மாமனை பாக்கணும், கேட்கணும். அப்ப நம்ம எடுப்போம். நீ போடா, நான் பாக்குறேன். ஐயோ, ராமா இங்கிலீஷ் பாடா. ஐயோ மாமா மாமா என் அந்த அம்மா உடம்பெல்லாம் வேர்வையா இருக்குது மாமா. காலை கழுவு வேர்வையா இருக்குது, உடம்பெல்லாம் வேர்வையா இருக்குது. விசிறி விடு காலாமுக்கு கால் வலிக்குது மாமா. மாமா என் காலை பிடி.
சேலை தூய். இந்தா, இந்தா, அதை பாரு. ஏன் சேலை தூய். போ. அன்னைக்கு இதே இடத்துல போய் இப்ப தூக்கி வைக்கலாம். எனக்கு அந்த வேலை வேணும். என்ன அவன்லாம் வந்தா 4 செவத்துல ஐயோ வாய்ப்பு எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப அருமையா துவைச்சுக்கிறேன். அருமையா துவைச்சிட்டேன். ஐயா மாமா மாமா நீ உட்காரு மாமா முத்தந்தரமா இப்பதான் வேதி பிடிக்கிறாரு. அடுப்புலையா இல்ல சுட்டம் இல்ல. மாமா ஏமாமா ஐயோ ஊசி போடதான் நீ இருக்கி. அப்ப இரு போடு. ஏன்னா ஒரு புது சட்டில வேது பிடிச்சா அந்த உடம்பு நல்லா. ஆமா இத பழைய சட்டில போய் வேது பிடிக்கிறான் இவன். நீங்க உள்ள போட இந்த சட்டியே ஒரு கந்தல் சட்டி. சரியான கந்தல். அந்த சட்டில போய் இந்த வீணா பிடிக்கலாமா வேது? நாரதாரோ சொன்ன வார்த்தை இந்த நங்கையாரோ விரதத்தை முடித்து விட்டேன். விரதத்தை முடித்து ஒரு கணவனை அழைத்தால் வருவார் என்று சொன்னார். 48 நாள் பூஜை முடிவுக்குள்ள அதனால விரதத்தை முடிச்சுட்டு வந்துட்டோம். இதுதான் இந்த வீடு தான் 64 நம்பர் வீடு. இதுதான் சந்திர கோபுர வீதி. ஆமா என்ன வீடு சாய்த்திருக்க? நான் உள்டாப்பா போட்டு வெளியே வந்திருப்பாங்க. யாரோ உள்டாப்பா போட்டு உள்ள தாண்டா இருப்பாங்க. வாயற்படியிலே நின்று கொண்டிருந்தார். உள்ளே இருப்பவர்களுக்கு எப்படி தெரியும்? சரி கதை தட சொல்றியா? அது நியாயம் இல்ல, அழைத்து பார்க்கலாம். ஓஹோ மன்னவா, ஓஹோ பிராணபதி, ஐயா கூவி கூவி பாவி
ஏமாமா நம்முடைய தெருவாசப்படியில ஆமா ஏதோ பிச்சைக்காரன் நாய் கத்துற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா அது கத்தி அந்த பிச்சைக்கார கைதுக்கு நம்ம 5 காசு 10 காசு போட்டு வரணும். ஐயோ மாமா நீ போவாத. சரி. ஏன்னா உன்னை சூரியனே உன்னை பார்க்காம நான் உள்ளே வச்சிருக்கிறேன். ஆமா. நீ போவாத. நான் போய் அந்த பிச்சைக்கார நாய்க்கு 5 காசு 10 காசு போட்டு வரேன். என் தங்கம். ஏமாமா போட்டு வா. நான் போறேன். எப்படா எப்படா வணக்கம்மா. வணக்கம். ஏ பூபதி அதஸ்தான் ஐயோ 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 பூபதி அம்மா பூபதி ஏமா வர்ற அழகான பெண் வந்திருக்கா. அது இந்த நேரத்துல ஆமா ஒரு பெண்ணு நம்ம ஏரியாவுக்கு வந்துக்குது. ஆமா நம்ம வீட்டு தேடி வந்துக்குது. நம்ம இடத்த தேடி வந்திருக்காளே. அதானே எதுக்கு வந்திருப்பா? அதுக்குதான் நின்ன வேலை செய்யற அதுவா நாம என்ன தொழில் செய்யறோமோ அவன் தான் அந்த தொழில் தான் வந்திருப்பா. ஆமா. ஏண்டா ஓ நம்ம கிட்ட எத்தனை ரூம் இருக்கு? மொத்தம் 9 ரூம் இருக்குது. ஏண்டா 9 ரூம்ல என்ன காலி இருக்கா? ஒரு ரூம் தான் காலியா இருக்குது. ஏது நானும் என் மாமன் இருக்குது உனக்கு தெரியாதா? ஆமாமா. அது அதா டேய் ஓ ஆனா தம்பி ஓ இப்போ 9 ரூம்ல ஒண்ணு காலி ஆயிட்டான். அப்ப இவளை கூப்பிட்டுக்கலாம். ஏன்னா இப்ப அட்ரஸ் நம்பர்ல வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அழகா இருக்கா. அழகா இருக்கிற அம்மா ஊரை பட்டு ரேட்டு போவோம். ஆமா நல்லா சம்பாதிக்கலாம். பட்டு போன் நம்பர் வாங்க கேட்ட கொடு. வாங்கிட்ட சரி நீதான் எனக்கு டாப்பரு டாக்டர் போன் நம்பர் வச்சிருக்கேன். அக்காளி அடி அதடி எந்த அவங்க என்ன பண்ணுறாங்கம்மா அவங்க வேலையை அவங்க நேரத்தில் புடி கடைசி வெளியே வராங்க. அவங்க வேலையை போய் யார் மணியா இங்க வர மணியா இந்த நேரத்தில் ஒரு பொம்பளை வரலாமா இன்னும் மாதிரி இடத்துக்கு நீ வந்துக்கிறப்ப நீங்க கூட அப்படி பேசுவீங்க. அந்த அஸ்தானத்தில் வேலை செய்யறோம் சம்பளம் வாங்குறேமா அப்புறம் குறைக்காத கொஞ்சம் சம்பளம் வாங்குறோம். இந்த நேரத்தில் வரலாமா? அவங்க என்ன மாதிரி வேலை எப்படி இருக்கிறாங்க? நீ எப்படி எது கேட்காத நீ வரலாமா அந்த இடத்துக்கு? என்ன மாதிரி வேலை எந்த வேலையை வேணாலும் போட்டுவாங்க. அந்த வேலை என்னம்மா அந்த வேலையை விட்டு வர முடியுமா? இந்த வேலையை விட்டுட்டு அவங்க எப்படி புடி போட்டு என்ன நிக்கிற யாரு நீ என்ன ஊரு எதுக்கு அப்படி நிக்கிற என்ன யாரு பேச விட்டா தானையா வரலாமா நேரத்துக்கு வரலாமா அது அப்ப 2 மணி ஆகுது இந்த தாசி விட்டுக்கு வரலாமா நேரத்துக்கு வரலாமா கேட்கறான். எம்மா கரும்பு எடுத்து விட்டுருலாம் களை எடுத்து கூட விட்டுலாம் நடுவு நடத்து கூட விட்டுலாம். இந்த வேலையை விட முடியுமா? அம்மா புடி கடைச்சு வரலாமாங்க நேரத்துல புடி கடைச்சு வரா என்ன ஊரு எதுக்கு நீங்க வந்தா அப்படி நிக்கிறேன் மாத்தி பேச விட்டா தானே எப்படி உன்னை பேச விடுவா? என்ன ரூம்ல இருக்க விட்டு ஆண்டியாரோட சந்தோஷமா நீ வந்து கதவை தட்டி தெருவா தெரியாம வந்து என் வேலையை கட்டு சத்து இன்னைக்கு தாண்டா அந்த ஆளு கொஞ்சம் முனைஞ்சி நல்லா சாப்பாடு போட்டு நல்லா ருசி கொடுத்த இந்த நேரத்துல வந்து கெடுத்துட்டாடா என் வேலையை. நான் ஒரு நாள் கூட ருசி எப்படி பொறுப்பா சொல்லு யாரு அம்மா என்ன இந்த ஜெயபுரி பட்டானா அம்மா செல்வி கற்பக வள்ளி என் பேரு என்ன ஊரு எவனா அம்மா சீக்கிரம் சொல்லு. நாடோ ஜெயபுரி பட்டணம். சரி ஜெயபுரி பட்டணத்தை ஆண்டு வரப்படியான ஜெயசேன மன்னனுக்கு மகனாக பிறந்த சாத்த சீரனுக்கு மனைவி என்னுடைய பெயர் கற்பக வள்ளி என்று சொல்வார்கள். எவனுக்கு நான் போட்டாட்டியா நீ எவ்வளவு இரு இந்த நேரத்துல இங்க வந்த காரணம் என்ன? எதுக்கு வந்தா இங்க ஏன் வந்த தெரியுமா? என் கொண்ட கணவரையா கோவிய வைக்க வந்த
சரி. இந்த 3 ஆண்டு காலமா என்ன மாலையிட்ட மன்னன் என்னோடு வாழவில்லை. ஏன் பெட்ராஸ் போட்டானா, பம்பாய் போட்டானா, வெளிநாடு போட்டானா, அமெரிக்கா போட்டானா, தாய்லாந்து போட்டானா, ஏன் எங்க இங்கிலாந்து போட்டானா, எங்க போட்டா உன்னை விட்டா இருமா. அவர் எங்கே போகிறேன்? எங்க போ அப்படியே போட்டா. ஹாய் குட்டியா குட்டி குட்டி. அம்மா சொல்ல நீ இந்த 3 வருஷ காலமா என்னுடைய கணவரை நீங்கள் தானமா வைத்துக் கொண்டு பயப்பட்டு பேசுறாளே. அம்மா தாயே உனக்கு கண்ணு இருக்குதா இல்லையோ? என் மேல பழி போட்டு பேசுறாளே. ஓ பூபதி என்னம்மா இப்பதானே எனக்கு ஞாபகம் வருது. ஓ என் மாமன திருக்கோவிலூர் போயிட்டு மார்க்கெட்ல வெள்ளாட்டு கறி வாங்கிட்டு வாங்க. வெள்ளாட்டு கறியா வாங்கிட்டு வாங்க. வெள்ளாட்டு கறியா அப்படின்னு இவர் மார்க்கெட்டுக்கு அனுப்பின பாரு. இவர் நேரா மார்க்கெட்டு போய் கறி வாங்கிருப்பாரு. இவக்கிறாளே இவளும் அங்க மார்க்கெட்டுக்கு காய்கறியை வாங்கி வந்திருப்பா. அப்போ என் மாமனை பாத்துட்டா. ஆளை பார்த்தா பாட்டு ஒரு நாளைக்கு இந்த ஆளை போட்டுலாம் அப்படின்னு எங்க வீட்டுக்காரு கறி வாங்கிட்டு வந்து நாங்க வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு படுக்குவோம். பின்னாலேயே வந்து என் கதவை தட்டிட்டா என் வேலையை கெடுத்துட்டாடா பூபதி. உங்க மாமனை எங்க அனுப்புன? வெள்ளாட்டு கறி வாங்குறதுக்கு. வெள்ளாட்டு கறி வாங்க அனுப்புனா என்னடா வாங்கறிக்கு வெள்ளாட்டு கறி கேக்குதா? வாங்கறியா ஒரு சிரிச்ச கறி கண்டல் கறி. வாங்கறிக்கு வெள்ளாட்டு கறி கேக்குது. ஏன் ஒரு நாளைக்கு உன்ன ரூம்ல விட்டு சாத்திக்கலன்னா போடா மூணு போடா. என்ன சொன்ன பச்சாவா எங்க இருக்க இடத்தை விட்டு மனமாடு அடே தேவடியா நாலு மாறி மாறு மாறி நாலு மாறி முண்டை தாலு மாறி முண்டை அடி தேவடியா முண்டை இங்கே வந்தா. ஐயோ 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 3 வருஷமா இவன் வந்தேன்னா நான் வச்சுக்கலாம். ஏண்டி 3 வருஷமா உன் ஆம்லேட்டை கட்டி வைக்க உனக்கு தெரியல. 3 வருஷமா நான் சாப்பாடு போட்டு ருச்சி குத்து வச்சிருக்கேன். அப்படியே வந்துட்டா இன்னைக்கு வந்து பொது நொட்டின்னு போறாங்கம்மா. என்னடி இந்த மண் மீதில் பெண் பிறந்து ஆமாண்டி ஒரு பெண்ணுக்கு வைத்த இந்த 3 ஆண்டு காலமா என் கணவனை வைத்திருந்தது போதும். உன் காலை பிடித்து கெஞ்சி கேட்கிறேன், என் மன்னனை விட்டு விடுங்க. இவன் 3 வருஷமா வச்சிருந்து போதியம்மா. இப்ப வேமா நான் முன்னாடி முடிஞ்சு போறேன். இந்த நல்ல பெண்ணு ஒரு ஜாதி பெண்ணு இந்த 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 இடத்துக்கு இந்த நேரத்துல வருவாளா? நீ யாரு? நீ அடி தாச்சி போல இந்த நேரத்தில் நெல்ல பொண்ணு வருவாடி அடித்தாசி முட்டை அடித்தாலு முட்டை அடி 4 மாறி முட்டை அடி மாநகர தேவையா? நானா தாசி? நீ தாண்டி தாசி. பயப்பாயிரு நான் தாசி. நீ தாண்டி தாசி. அடிச்சு நான் தாசி வேசி அல்லங்க.
போடு போடு ஒழுங்கா பொறுமையா சொல்லு. போடுறி பாய யாரவே மாளிகை மாளிகை வரமா போடுறி பாய போட மாட்டா போடுறான் இவன் போடக்கூடாது நீ போய் போடுறி படுப்பா பாயின்றான். அவன் வர்றதுக்கு படுக்கிறதுக்கு ஐயோ 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 என்ன பார்த்து என்ன கேட்டா பாச்சா அவன் அப்படி என்ன வச்சுக்கிறாமே என்ன பார்த்து தாச்சின்னு கேட்டாலே என்ன பார்த்து தேவடான்னு கேட்டாலே ஐயோ மாமா 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 என்ன தாசின்னு சொன்னாலே ஆமா கேட்டாலே ஆமா வா மாமா எங்க போற எங்க போற உன்னை தாக்கி தாக்கி நினைச்சவனை ஆமா நான் தண்டனை கொடுக்க போகிறேன் ஆமா நீ தண்டனை கொடுக்க போறன்ற ஆனா உன்னை பார்த்தா அந்த அந்த தேவட எப்படி தமாக்குறா அவ கண்ணுல கடமையும் வச்சிருக்கான் உன்னை அப்படியே முன்னாடியே முடிஞ்சு ஆமா ஆமா எத்தனை பார்த்தாலும் ஏமாத்த வந்தா நீ என்ன பார்த்து கேக்குறான் அவளை எப்ப என்ன பார்த்து கேக்குறான் இப்ப போய் என்ன பார்த்து கேக்குறான் இப்ப போய் அவளை தண்டனை கொடு தண்டனை கொடு வணக்கம் சுவாமி. இவனை எங்கேயோ பார்த்த ஞாபகமாய் இருக்கு. ஓ தாலி கட்ட பொண்டாட்டி எங்க பார்த்தலாம் எங்க எங்கேயோ பார்த்த ஞாபகம். சரி இது அம்மா ஐயா ஏய் தம்பி உட்காரு டேய் மறந்துட்டீங்களா? என்ன தாலியும் கட்டின என் சாமி இது போல இதாகுமோ? என்று தயகிறானே தெரிவில் நின்று என் மன்னவா தயகிறானே தெரிவில் நின்று எங்க அம்மி சாட்சியா ரசானிக்கா சாட்சியா தொட்டு தாலி கட்டின உன மனைவி என்ன திருமணம் செய்து கொண்டு வந்து உனக்கும் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்களே தனி மாளிகை, அந்த மாளிகைக்குள் விட்டுவிட்டு தோட்டத்து வாயிற்படியா வந்த நீங்கள் இந்த 3 ஆண்டு காலமா கட்டின மனைவி எப்படி இருக்கின்றார்? ஏறெடுத்து பாராமல் இருக்கின்றீர்களே சுவாமி. தங்களுக்கு இது தர்மமா? தங்களுக்கு நீதியா? தங்களுக்கு இது நியாயமா? ஏய், ஏய். கொஞ்சம் இப்ப பேச என்னை பெற்ற என் தாய் தகப்பன் அந்த திருட்டு தேவடியா மக்கள் ஏற்படுத்தி வைத்தார்களே. சொந்த அத்தை மகள் எனக்கு மாமன் மகள் எனக்கு அத்தை மகள் என்று திருமணம் செய்து வைத்தார்களே, அந்த கற்பகவல்லி நீதானா? நான் தான் சுவாமி. நீதான் என்னுடைய பத்திரமாற்ற தங்கம் கோகுலமான மஞ்சுளாவை அதை தாசவேசி என்று எப்படி சுவாமி. ஐயோ! அம்மா! அம்மா! ஐயோ! அம்மா! ஐயோ! தட்டுப்படி அப்படியே போய் செத்து போடி நாயே. ஏன் வாழ்க்கை கற்க வந்த நாயே, அது முதல் சனினே, அது பேரா சனினே, அது கால சனினே, அது ஜன்ம சனினே. என் வாழ்க்கை கற்க வந்த நாயே. இருமா, அம்மா பேசாத. இரு, அப்புறம் பேசலாம். இருங்க ஒரு 10 நிமிஷம்.
எப்படி வந்துட்டேங்க. நான் யார்? எனக்கு கணவர், நீ யார்? உனக்கு நான் மனைவி. உனக்கும் எனக்கு திருமணம் செய்து எவ்வளவு காலமாகின்றது? உனக்கும் எனக்கும் திருமணம் என்பது முடிந்தது 3 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. மாலையிட்ட அந்த கணவன் உன் அரண்மனை வந்ததுண்டா? இல்லைங்க. உன்னை பார்த்ததுண்டா? இல்லைங்க. உனக்கு இன்ப சுகம் கொடுத்ததுண்டா? இல்ல. அப்ப நல்ல ஜாதி பெண்ணா இருந்தா என்ன செய்திருக்கணும்? என்ன செய்யணும்? மாலையிட்ட கணவன் 3 வருட காலமாக தன்னை பார்க்காத ஒரு ஏக்கத்தினால் வரவில்லை என்றால் இந்த தாஜா அப்படியே அறுத்து மார்க்க வச்சுட்டு எவனா பார்த்து அது ஏது தேட முண்டா என்ன தேடி வரலாமாங்க? அப்படி தேடி வந்து வந்த இந்த இடத்தில் அது உனக்கும் நாயே கம்மியாயா அப்படியே திருப்பி பத்திராதீங்க இருங்க. அப்படி தேடி வந்து உனக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கு? சாமி கொஞ்சம் மூச்சை விட்டு பேசுங்க. இருங்க சொல்லு. நீங்க பேசுறீங்களே எல்லா வார்த்தையும் சரியான வார்த்தை தான். ஆம்படியா 3 வருஷமா வள்ளி தெரியுமே தாலியை கழிச்சு மாடத்தை வச்சுட்டு எவனா ஒருத்தனை இழுத்து ஓட வேண்டித்தானே. அது நம்ம நாட்டு பெண்கள் செய்வாரா? அம்மா என்ன செய்வாங்களா? இல்ல, அதை விடு. ஆனா இப்ப கேட்டீங்களே என்ன தேடி வந்தியே வர வழியில எது கல்லு என்னது சாவடி அது அது நீ கேட்ட கேள்வியெல்லாம் அதெல்லாம் ரைட்டான கேள்விதான். ஆனா இப்ப கேட்டீங்க ஒரு கடைசியா உனக்கும் எனக்கு என்ன உறவு? ஐயா உறவை பத்தி சொல்றீங்க, சொல்லு. உறவு என்பது கொஞ்ச நெஞ்சமான உறவுகள் கிடையாது. ஒரு தாய் தகப்பு ஒரு பெண்ணை பெற்று ஆளாக்கி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பதற்கு ஒருத்தங்கிட்ட கட்டி கொடுக்க அவன் கேட்கிற பவுனும் அவன் கேட்கிற வண்டியும் அவன் கேட்கிற பணமும் வரதட்சணை கொடுக்க முடியல. இருமா பேசக்கூடாது. இல்ல நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணு கேட்பாங்க, நல்லா அருமையா கேட்கறாங்க. நீங்க இப்ப மட்டும் சிந்தனையை சிதற விடாத ஒரு 2 நிமிஷம் என் கதையை கேள்வி. 2 நிமிஷம் இரு. எம்மா இவர் கேட்கிறாரு உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு கேட்டார். இந்த ஒரு வார்த்தை இருக்க நான் என் கதையை 1 நிமிஷம் சொல்லுங்க. நான் பிறந்தது மஞ்சுளாபுரிப்பட்டணம். எங்க அப்பா பேர் மஞ்சுளா மகாராஜன், எங்க அம்மா பேர் மஞ்சுளாவதி. நான் ஒரே பொண்ணு தான் எங்க வீட்டில் பிறந்தேன். ஆனா அதான் பாருங்க என்னுடைய தரித்திர நிலை. நான் பிறந்த 3 மாத குழந்தையில 3 மாசம் என்னை 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த தாய் 3 மாசம் குழந்தையில ஜன்னி வச்சு சேர்த்துட்டாங்க என் அம்மா. எனக்கு பெத்த தாய் யாருன்னே தெரியாது. என்னை வளர்த்தவர் எங்க அப்பா தான். அம்மா இன்னைக்கு இவர் சாதாரணமா கேட்கிறாரு உனக்கும் எனக்கு என்னடி உறவுன்னு. எங்க அப்பா என்ன வளர்க்கப்பட்ட பாடு இருக்க அம்மா. அடடா அது பெண்ணா பிறந்தவளுக்கு மட்டும்தான் தெரியும் பெற்ற தாய் தகப்பனுடைய கஷ்டம் என்ன என்பது. இதை ஒரே நிமிஷம் அப்படி நான் பொண்ணா பிறந்தது எங்க தாய் செத்துட்டு பிற்பாடு எங்க அப்பா வளர்க்க தெரியாத புட்டிப்பால் போட்டு வளர்த்தாங்க. வளர்த்து ஒரு 5 வயசு இருக்கும் எனக்கு அம்மா. அந்த 5 வயசுல ஒரு நாள் எங்க அப்பா என்னை தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு தெருவில் நடந்து வராரு. வரும்போது வழியில் வந்தவர் ஒருத்தர் கேட்கிறார். அந்த வழியில் வந்தவர் கேட்கிறார் கையை கட்டி ஐயா மகாராஜா உங்க பொண்டாட்டி தான் செத்துட்டாங்களே, உனக்கு பிறந்திருப்பது பெண் குழந்தை தானே,
ஆண் குழந்தை இல்லையே, நீங்க இன்னொரு கல்யாணம் செய்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தாதானே இந்த நாட்டுக்கு உரிமையாகும் அப்படின்னு சொல்றாரு. அம்மா அதுக்கு எங்க அப்பா சொன்ன வார்த்தை இருக்கு அம்மா. அப்ப எனக்கு கொஞ்சம் நல்ல படம் தெரியும். அப்ப எங்க அப்பா சொல்றாரு, ஐயா எனக்கு ஆம்பளை புள்ள பிறந்திருந்தா நான் இன்னும் ஒரு கல்யாணம் செய்திருப்பேன். எனக்கு பிறந்தது பெண் குழந்தை, நான் இன்னும் ஒருத்தைய கல்யாணம் செய்து வந்துட்டா இந்த பெண் குழந்தைக்கு மாத்தான் தாய் கொடுமை ஏற்படும். அந்த கொடுமையை என்னால பார்க்க முடியாதுன்னு எங்க அப்பா சொன்னார். அம்மா எனக்கு நல்ல விதம் தெரியும். அப்ப எனக்காகவே என்னுடைய தகப்பன் அந்த ஆசைகளை வெறுத்து வாழ்ந்திருக்கிறான் தானே அர்த்தம். ஆயிப்போச்சா, வளர்ந்துட்டேன், ஆளாயிட்டேன், வயசுக்கு வந்துட்டேன். எனக்கு மஞ்சா தண்ணி சுத்தினாங்க. அந்த மஞ்சா தண்ணி அன்னைக்கு அம்மா எனக்கு எங்க வர்க்கத்தில் புடவை கட்டி உட்கார வச்சு மஞ்சா தண்ணி சுற்றுவாங்க. அப்ப என்ன பண்ணாரு எங்க அப்பா, ஒரு பெட்டி நிறையா இந்த மாதிரி நகை, இந்த போடுற தோடு மாட்டில் இந்த அட்டிக்கை இந்த ஆரம் எல்லாம் எங்க அப்பா கொண்டாந்து இதை புடவை கட்டி நிற்கிறேன். ஏமா அங்க வாமா பாப்பான்னு கூப்பிட்டாரு. போய் என்ன இந்தாம்மா அந்த நகையை நீ போட்டுக்குமா அப்படின்னாரு. பொம்பளைக்கு என்ன நகை தானே ஆசை, நகை எடுத்து போட்டுக்கிட்டு கண்ணாடியில் பார்த்தா சரியான நகை. ஏன்பா இது ஏதுப்பா இந்த நகைன்னு கேட்டேன் எங்க அப்பா கேட்டேன். அப்ப எங்க அப்பா சொல்றாரு, ஏம்மா கொஞ்சம் 3 மாசம் குழந்தையில விட்டுட்டு செத்துட்டாலே உங்க அம்மா மஞ்சுளா வைவி, இது உன் தாய் போட்டிருந்த நகம்மா. ஆனா ஒண்ணு அவர் சொல்றாரு, அகடா அவர் என்ன சொன்னார் தெரியுமா, எம்மாடி இன்னைக்கு அந்த நகை போட்டு நீ புடவை கட்டி நிக்கிற, உன்னை இன்னைக்கு பார்க்கும்போது உங்க அம்மா உன்னை பெத்த உன் தாய் என் பக்கத்துல உட்காந்து நான் தாலி கட்டும் போது உங்க அம்மா என்ன அழகு இருந்தாலோ அதை விட நீ அழகா இருக்கிறம்மான்னு அன்னைக்கு என்னை பெற்ற என் தகப்பன் என் அழகை ரசிச்சாரு. அம்மா பேச அம்மா நாளைக்கு தான் பொம்பளை அழுவாத இருப்பா. அப்புறம் ஒரு நிமிஷம் அப்படி இல்லை, மறுபடியும் என்ன வயசுக்கு வந்த பிற்பாடு வயசுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு மஞ்சா தண்ணி முடிஞ்ச 3ஆம் நாளே அப்பவே போய் மாப்பிள்ளை பார்த்துட்டார். இவர் தான் சொந்த அத்தமாவன், இவரை பார்த்து கல்யாணம் செய்தோன்னு போய் என் பொண்ணை கட்டி சொல்லுன்னு போய் கேட்டாரு. அதே மாதிரி பொண்ணு பார்க்க வந்தாங்க, பரியம் போட்டு முடிஞ்சது, பத்திரிக்கை அடிச்சாச்சு, கல்யாணம் இவர் 3 முடிச்சு என் கழுத்தில் போட்டாரு. அம்மா 3 முடிச்சு போட்டதும் அங்கே ஐயர் உட்காந்துருந்தாரு. அந்த ஐயர் சொல்றாரு, அம்மா கற்பகம் தாலி கட்டி முடிஞ்சு போச்சுமா, உங்க அப்பா காலில் போய் நீ விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கமா வாங்கிக்கம்மான்னு சொல்றாரு. ஒரே ஓட்டம் ஓடி, அப்பா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு ஓடி காலில் விழுந்தேன். அப்போ எங்கள் அப்பா சொல்றாரு, எம்மாடி நான் இம்மனால ஒரு பொண்ணை பெற்று வச்சிருக்கிறோம், நெருப்பு மடியில் கட்டி வச்சிருந்தேன், உன்னை ஒருத்தங்கிட்ட ஒப்படைச்சிட்டா, நான் வந்து வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சம்மா, உன் சொந்த மாமன் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டேன், அத்தம் அவனுக்கு சொந்தத்திலே கொடுத்துட்டேன், நான் வந்து வேலை முடிஞ்சு போச்சுமா அப்படின்னு சொல்லி அம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது என்னை பெற்ற என்று சொன்னால அப்பவே மாரடைச்சு அந்த இடத்திலேயே என்னை பெற்ற தகப்பன் உயிரை விட்டுட்டாய் அம்மா. ஆனா என்னை பெற்றவதான் 3 மாசம் குழந்தையில விட்டுட்டு போட்டான். அவ போறாள செத்தாலே அவ பக்கத்துல ஒரு ஜாரி இடம் தேடி இருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கு உறவு இல்லையே அம்மா. இன்னைக்கு உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு காட்டிய, என்னை பெத்தவன் என்னை வளர்த்து என்னை ஆளாக்கி உன் கையில கொண்டாந்து கொடுத்துட்டு என்னை காலம் பூரா அழ வச்சுட்டு போனானே அந்த படுபாவியாவது என் கழுத்தை நெச்சு கொண்டு போட்டுட்டு அவன் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கினேன், அவன் வாழ்க்கை அவன் பார்த்துருந்தா இன்னைக்கு உனக்கு எனக்கு உறவு இல்லையே. பேச முடியலம்மா. இல்ல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டேன். அப்படி இல்ல, ராஜா விட்டு பொண்ணு ரொம்ப கௌரவமா வாழணும். பார்க்கிறவங்களுக்கு அந்த குடும்பத்தினுடைய ரகசியம் வெளியே தெரியக்கூடாது. நம்ம குடும்பத்துல பல சண்டை சச்சுன்னு இருக்கலாம், ஆனா அடுத்த வீட்டுக்கு தெரியக்கூடாது. அப்படித்தான் வாழும் ராஜா விட்டு பொண்ணு. அந்த மாதிரிதான் அன்னைக்கு எத்தனை நாளைக்கு வச்சிருப்பேன் நான் சொல்லி பார்ப்போம். ஆனா இன்னைக்கு உனக்கும் எனக்கும் உறவு என்னன்னு இன்னைக்கு நடுத்தருல போட்டு அடிக்கிறிய. ஏமா நீங்க எல்லாம் அண்ணன் தம்பியோட பிறந்திருப்பீங்க, அக்கா தங்கச்சி கூட பிறந்திருப்பீங்க,
இன்னைக்கு எனக்குன்னு ஒரு அண்ணன், எனக்கு ஒரு அண்ணன் தம்பி இருந்து, எனக்கு ஒரு அக்கா தங்கச்சி இருந்தா, என் அக்கா கேப்பா இல்ல ஏன்டா என் தங்கச்சி போட்டு அடிக்கிறேன்னு. எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா என் அண்ணன் கேப்பா இல்லம்மா. இன்னைக்கு நான் ஒரே பொண்ணு, என்னை பெத்தவளும் போட்டா, என்னை வளர்த்தவளும் போட்டா, இன்னைக்கு நடுத்தர போட்டு அடிக்கிறேன் ஐயா. ஐயா அம்மா, கீழே கொண்டு ஒரு அருமையான ஊரு, நாடகம் திறமையா பாக்குறீங்க. இப்ப ஏம்மா இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு அம்மா ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம் தெரியுமா? 3 வருஷம் ஆச்சு கட்டின ஆம்படியா அவர் கை என் மேலப்பட்டு. ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு சொல்லி என்னை கையை தொட்டு அடித்தீர்களே ஐயா. என்னை அடித்தாலும் பெரிதல்ல என் மன்னவா உனக்கு, என்ன அடித்த கரண் நோகும் என் கண்ணாவா அடித்தாலும் பெரிதல்ல என் மன்னவா என்னை அடித்த கரண் நோகும் என் கண்ணாவா என்னை அடித்தாலும் பெரிதல்ல. என் மன்னவா உனக்கு இந்த அடித்த கரண் நோகும் என் கண்ணாவா ஐயா. அம்மா தாலி கட்டி விட்டுட்டு போயிட்டாரு அம்மா. எங்க அப்பா சொன்னாரு அம்மா நான் கொஞ்சம் பொம்பளை பிள்ளை வளர்க்குறேன். தாலி கட்டின பிற்பாடு எங்க அப்பா சொன்ன வார்த்தை, காலையில எந்திரிச்சதும் சாணி போட்டுட்டு உன் மூஞ்ச கழுவிட்டு நெத்தில குங்குமத்தை வச்சுக்குவேன், காலைல போய் ஆம்பியா காலம் தான் தொட்டு கும்பிடணும்னு எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அம்மா. ஆனா இவர் கொண்டாந்து வீட்டுல விட்டுட்டு போயிட்டாரு. நான் எந்த காலம் தொட்டு கும்பிடுவேன் அம்மா? இவர் போட்டோ ஒண்ணு மாட்டிருக்கு. எங்க அப்பா சொல்ல தவறக்கூடாதுன்னு நான் காலையில குளிச்சுட்டு குங்குமத்தை வச்சுக்கினேன், சாணி போட்டுட்டு சூரிய நாராயணனை கும்பிட்டுட்டு அந்த போட்டோவில் இருக்கிற காலை தான் எங்க அப்பா சொல்ல தவறக்கூடாதுன்னு அந்த போட்டோவில் இருந்த காலை தான் அம்மா நான் தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு உனக்கு எனக்கு என்னடி உறவுன்னு காட்டிய தாய் தோப்பு ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க அம்மா கஷ்டப்படுறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கட்டி கொடுத்தா திரும்பி வாழாத வந்துடுறான். அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறான். வாழ்ந்தாதான் ஆச்சு. இன்னைக்கு இந்த மாதிரி வாழாத வந்துட்டு அந்த தாய் தோப்பை அம்மா வேதனைப்படுவாங்க. ஆனா ஐயா நீங்க தொட்டு அடிச்சீங்களே, இந்த கை வலிக்கும்னு வருத்தப்படுறேன். ஆனா அந்த கையை நேர பட்டதால இன்னைக்கு சந்தோஷப்படுறேன் அம்மா. நான் எப்படி என்னுடைய உள்ளம். அமைச்சரே, மாலையிட்ட நாள் முதல் இந்த சுகம் என்பது கொடுக்காமல் அடுத்த பெண்ணோடு சுகபோகத்தை அனுபவித்தவன் நான். ஆனா இந்த வாயிற்படியின் வாழ்க்கை கெடுக்க வந்த நாயேன்னு போட்டு அடிக்கிறேன். அடித்தது பெரிதல்ல, அடித்த கணவனுடைய கரம் ஏதாகிலும் வலிக்கின்றதோ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. ஆமா, அதுக்கு ஒரே காரணம் நான் தொட்டு தாலி கட்டிய ஒரு தோஷம். கண்ணே கற்பதோ அடித்தானாட விட்டாலோ எங்கள் சதையான என் தசை பிடிக்கின்றது. இந்த வாயிற்படி தொட்டு தாலி கட்டிய மனைவி அழுதுகிட்டு இருக்கா. என்னை அறியாமல் என் தேகம் துடிக்கின்றது, உள்ளம் பதறுகின்றது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய தேவாவை நினைத்தால் அவள் என்ன நினைப்பாளோ?
அம்மி சாட்சியா அரசாணிக்கா சாட்சியா தொட்டு தாலி கட்ட தோஷம் தான் ஆடாத விட்டாலும் தன் தசை துடிக்கிறது இப்பதான் சொன்னார் அவரு. ஆனா இப்ப உனக்கு ரெண்டு சிந்தனை. ஆமா, கொண்டாட்டியை நினைச்சா உள்ள இருக்கக்கூடிய மனால குடும்பம் பண்ண தேவா என்ன நினைப்பாங்க. ஏமா நீங்க எல்லாம் கூட்டு அறிமா பாக்குறீங்க. இப்ப நான் சொல்ல போறது இந்த நாடகத்தில் எழுதப்பட்ட பாட்டு. இந்த நாடகம் இருக்க கணவன் உயிரை காத்த கற்பகவள்ளி சண்டை சண்முக பெருமான் சண்டை. இந்த நாடகத்தை கொரத்தி, விழுப்புரம் பக்கம் கொரத்தி என்ற ஒரு கிராமம், அங்க வீரப்பதாசன் என்று சொல்லக்கூடிய ஆசிரியர் தான் இந்த நாடகத்தை எழுதியிருக்காரு. இப்போ மனைவியா பொண்டாட்டி பார்த்தா உள்ள இருக்கக்கூடிய தேவா என்ன நினைப்பாளோ அவருக்கு ரெண்டு சிந்தனை. காரணம் தெரியுமா? சொல்லுங்க அம்மா. அந்த அம்மா கூடு கண்ணே மஞ்சு, மாமா அவ என்ன பேசுறா? அவன் இன்னும் நீட்டா பாக்கலாம். அது சரி. என்ன இருக்கும்? அடி என் தங்கம், என் மாமா, அம்மானிக்கும், என் மாமா. அடி வழுது. ஐயோ ஐயோ, முத்தத்துல சக்கரையா இல்ல டீல. போடா நீ போடா. அடி என் புச்சு. ஏன் மாமா கொஞ்சம் குடி. குடிக்கிறவன் பேரு நீ கொஞ்சம் குடி. என்னத்துக்கு வர சொன்னாங்க? அவ என்னன்னு கேட்கலாம். சொல்லு. அம்மா நீங்க எப்படி வாங்க. என்னடி செய்யணுமா? நீங்க கொஞ்சம் பேடி தள்ளுங்க. இதோ போயிடும். இப்போ உனக்கு ரெண்டு சிந்தனை. ஆமா, அது காரணம் தெரியுமா? என்ன காரணம்? நான் எழுதுன இந்த நாடகத்தை எழுதின ஆசிரியர் சொல்றாரு. விழுப்புரம் பக்கம் குறைச்சி. ஆமா, வீரப்பதாசன் எழுதப்பட்டவர். அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு சிந்தனை. அது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த முக்கோண சக்கரா என் மன்னவா உங்களை அது முன்ன பின் எழுப்பூதே என் கண்ணாளா எனக்கு தெரியாத முக்கோண சக்கரை எங்க வச்சுங்கிற? ஆமா, அவளே நம்ம முக்கோண சக்கரம் சொன்னோட கையை விட்டு முக்கோண சக்கரம் நீ சொன்ன. அவரு நம்ம கண்ட இடத்துல கையை விட்டு தடவுறாரு. நான் எங்க வச்சுக்கிறேன் முக்கோண சக்கரம்? எங்க இருக்கு? இன்னும் புரியல. புரியல. நான் எங்க வச்சிருக்கேன் இந்த முக்கோண சக்கரம் என் மன்னவா உங்களை அது முன்ன பின் இழுக்கூதே என் கண்ணாளா எனக்கு தெரியும். சக்கரை ராசியான சக்கரை 3 வருஷமா என் மாமா அவர் அச்சு போட்டு ஓட்டின்னு இருக்காரு. இவ சொல்றான் வந்து சக்கரை துருவேற சக்கரம். அங்க போய் காலங்கள்ல போடுறீங்க சக்கரத்தை. அங்க ஓட்ட முடியாது, ஓட்டலன்னா போடு. என்ன பிடித்து பிடித்து தாசி அவள் பின்னி தள்ளூராள் அவள் பின்னே தள்ளூராள் கொஞ்சம் எடுத்து கதைத்திட அவள் என்ன சொந்தம் சொந்தமா சொந்தமாவா கொட்டமோடு தாலி கட்டி கொண்டு வந்தாலும் நீ வந்து கூட படுக்க வர. என்ன ஆடி நீ போடு பாயில அவன் என்ன சொன்னா பச்சா? அவன் என்ன சொன்னா பச்சா? என்ன பார்த்து தாலி கட்டி கொண்டு வந்தவளோ? அவன் தாலி கட்டி வந்த பெருமை பேசுறான். அவள் என்ன மறுபடியும் போய் மயிரும் பேசாதே. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் நாடகம். என்ன தேடி எதற்காக வந்தாய்? என்னை தேடி எதற்காக வந்தாய்? உள்ள போற. அது ஓண்டா போகுது. நான் பேசுறது கேளுங்க. இப்ப என்னை தேடி எதுக்கு வந்து இப்ப கேட்ட கேள்வி முதல்ல கேட்டிருந்தா அம்மா பேச்சு இல்லையே. சொல்லு. சொல்றேங்க. ஏங்க அவனை பெற்ற ஒரு தாய் தந்தை, அந்த கள்ளத்தாருடைய மக்கள், கிழத்தாயுடைய மக்கள், தேவடைய மக்கள் இந்த 3 ஆண்டு காலமா உன்னை பார்க்காத ஏக்கத்தினா ஏக்கத்தினா மகனே 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 செத்து போயிட்டாங்களா? காவல
உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. சரி. அங்க இருந்த பெரியவங்க என்ன சொன்னாங்க, பெத்த புள்ள வந்து பால் ஊத்துனா அந்த உயிர் போயிடும், இல்ல உயிர் போகாது அப்படின்னு அங்க பெரியவங்க சொன்னாங்க. அதனால உங்க அப்பா அம்மாவுக்கு நீ உன் கையால வந்து பால் ஊத்துனா அந்த உயிர் போயிடும், நாங்க எடுத்து அடைக்கல செய்துருவோம், வந்து பால் ஊத்திட்டு வந்துருங்க. இந்த செய்தி சொல்லதான் வந்தேன். அது பைத்தியக்காரி. யாரோ பெருமத்து சொன்னானா, நான் வந்து பால் குத்துனாதான் உயிர் போவோம், இல்லனா உயிர் போவாதா? ஆமா, நான் சொன்ன மாதிரி எப்படி இங்கிட்ட ஒரே ஓட்டமா ஓடு. ஓடி அப்படி ஓடி அந்த அரண்மனைக்குள்ள இருக்கக்கூடிய பாலை நல்லா சூடா கொதிக்க 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 காய வை. கேளுமா காட்டியா காய அப்படி காய வச்சு கரண்டியை எடுத்து 2 பேர் வாயை நீக்கி இந்த சுடப்பால வாயில ஊட்டனதும் உயிரை சூத்தால சொல்லாம போயிச்சு. கேளுமா காட்டியா அப்படி அந்த தேவதா மக்கள் 2 பேரும் செத்ததும் தனிப்பாடியா கட்டாங்க. எக்கச்சக்கமா செலவாயிடும். என் மஞ்சுளாவுக்கு நான் தங்க கோயில் கட்டி நிற்பேன். நல்லா தனி கட்டு. அப்பதான் அது இருக்க முடியாது. அதனால நான் சொல்ற மாதிரி கேள்வி ஏண்டி மொட்டை பாறை கட்டி பையனுக்கு தத்தனிக்கு வரியா? உங்க அப்பா இந்த நாட்டுக்கே ராஜா, அது உன பைத்துல கட்டி தத்தனிக்கு. உங்க அம்மா இந்த நாட்டுக்கே ராணி. சரிங்கம்மா, அப்படி செய்யக்கூடாது. நான் சொன்ன மாதிரி கேள்வி. என்ன மொட்டை பாறை கட்டி நீ சுடுகாட்டுக்கு தூக்கி வேண்டிய கொல்லி வைக்க நானும் என் மனைவி மஞ்சுளாவும் சுடுகாட்டுக்கு குதிரை வண்டியில டிராப் பண்றேன். அப்படி அவங்க 2 பேரும் செத்துட்டா மொட்டைப்பாடை கட்டி நீ சுடுகாட்டுக்கு நீ தூக்கின்னு வந்துட்டா இவரு பொண்டாட்டி மஞ்சுளாவுமா அப்படியே குதிரை வண்டியில வந்து ட்ராப் பண்றாங்களாம். ஏன் அந்த கொல்லி நீ வச்சா அவங்க சொர்க்கம் போய் சேருவாங்க. அந்த கந்தல் வந்து வைக்கணுமா கொல்லி, அந்த கந்தல கொல்லி வச்சா சொர்க்கம் போய் சேர மாட்டாங்க, நரகம் தான். நீ வச்சா கண்டிப்பா சொர்க்கம் உண்டு. ஏன் குதிரை வண்டி வரைக்கும் 108 வாங்கலாம். எங்க அப்பா அம்மா கண்டவும் கொண்டு வாடா. 108 வந்தா தள்ளி இப்பதான் 108. அப்ப 108 கிடையாது. அப்ப குதிரை வண்டி தான். தேர் படை, யானை படை, குதிரை படை, காலாட் படை, ராஜாக்கள் காலத்துல. அதனாலதான் குதிரை வண்டியில ட்ராப் பண்ணணும். 108 கிட்ட அப்ப கிடையாது. நான் சொன்ன மாதிரி செய்ப்போம். நான் சொன்ன மாதிரி செய்ப்போம். அப்படி வர மாட்டீங்களா? வர முடியாது. ஏமா நீங்க எல்லாம் இவ்வளவு நேரம் நாடகம் அருமையா பாத்தீங்க. ஆமா, இப்ப நான் கொஞ்சம் பேச வேண்டியதா இருக்கு. சரி அப்புறம் பேசலாம். நான் சொல்லும்போது பேசுறேன். என் மகளை ஒழிச்சு விடுவோம் நானு. ஆமா, ஒழிச்சு பாதுகாப்பு தான் பேசுறேன். இல்ல நவுத்து போட்டுவாங்க.